ஏப்ரல் 21 இன்றைய புனித ஆன்சலம். இவர் லொம்பார்ட் நாட்டில் அவோஸ்டா என்னுமிடத்தில் 1033 ஆண்டு பிறந்தார். சிறு வயதிலேயே தாயை இழந்து அன்புக்காக ஏங்கினார். இவருடைய தந்தைக்கும் இவருக்கும் இடையே நல்லுறவு இல்லை. எனவே வீட்டை விட்டு வெளியேறி கால் போன போக்கிலே சுற்றித் திரிந்தார். அதன் பிறகு நார்மண்டில் 1057 பெக் எனும் நகரிலிருந்து ஆசீர்வாதப்ப துறவமடத்தில் சேர்ந்த ஆன்சலம் கல்வி ஞானத்தில் வளர்ந்தார். அதுவரையில் தமக்கு மறுக்கப்பட்ட கல்வியின் மொத்த சுவையும் அச்சபையில் பெற்றார். புகழ்பெற்ற அறிஞராக உருவானார். 1060 ஆண்டு துறவு உடை அணிந்து தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்ட ஆன்சலம் 1070 அச்சபையின் தலைவராக பொறுப்பேற்றார். தொடர்ந்து 15 ஆண்டுகள் திறம்பட சபையை வழிநடத்தினார். எழுத்தாற்றல் மிக்கவரான இவர் 1077 மொனோலோக்கியம் என்ற நூலை எழுதினார். இதில் கடவுளின் இருத்தலையும் அடையாளங்களையும் காரண காரிய முறையில் விளக்கப்படுத்தினார். மேலும் கடவுளின் இருத்தலை பற்றிய மெய்ப்பொருள் விவாதத்தை நிறுவிய பிராக்ஸ்லாக்கியம் என்னும் நூலையும் எழுதினார். பண்டைய காலத்தில் பகுத்தறிவு புரிதலை விவிலியத்தில் பொதிந்து கிடக்கும் நம்பிக்கைகளோடு இணைத்து பார்க்க முயன்றார். இம்முயற்சியின் வழியாக ஞான கொள்கையை தோற்றுவித்தவராகவும் ஆன்சலம் திகழ்கிறார். கண்டமரி பேராயராக 1093 ஆண்டு திருப்பொழிவு பெற்று திறம்பட மறை மாவட்டத்தை வழி நடத்தினார். ஆலயங்களில் சுதந்திரம், திருத்தந்தையிடத்தில் முறையீடு செய்யும் உரிமை ஆகியவை குறித்து பேரரசர் 4ஆம் ஹென்றி மற்றும் ஆன்சலம் ஆகியோருக்கிடையே விவாதமும் ஏற்பட்டதால் ஆன்சலத்தை பேரரசர் நாடு கடத்தினார். அந்நிலையிலும் கடவுள் ஏன் மனிதரானார் எனும் நூலை 1099 எழுதி அதில் மனுக்குலத்தை மீட்டெடுக்கும் இயேசுவின் முயற்சி மற்றும் இயேசுவின் மனிதரையும் பற்றி விவரித்திருந்தார். 1ஆம் ஹென்றி 1100 பேரரசர் ஆனவுடன் ஆன்சலத்தை மீண்டும் அழைத்து பேராயர் பணியை செவனே செய்ய ஆவண செய்தார். பயிற்சி பெற்ற குரு மாணவர்கள் திருப்பலி பெறுவதற்கு தடையாக இருந்த முந்தைய நிலைமைகளை சரி செய்ய பேரரசுடன் பேசி தீர்வு கண்டார். ஞான பேடகமான ஆன்சலம் இறைவனின் திருப்பாத்தை காண்பதற்காக 1109 ஆண்டு ஏப்ரல் 21 அன்று இறந்தார். 1720 ஆண்டு திருச்சபையின் ஞான கொள்கையின் தந்தை என்று இவர் அறிவிக்கப்பட்டார்.